வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக் ரிலேட்டடா பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமா பொதுத்தமிழ், அது இல்லாம ஜிஎஸ்ல தமிழ் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்களா? அப்ப அதுல இருக்கக்கூடியதுல நம்ம முக்கியமானது பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல இலக்கியம் சார்ந்த கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்கோ, அத நம்ம ஒன்லைனரா பார்க்க போறோம். ரிப்பீட்டடா வந்திருக்கும். நெறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ்லயும் வரக்கூடிய கேள்விகள் இருக்கும். அது மாரி தமிழ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் அதுலயும் வரக்கூடிய கேள்வியா இருக்கும். அத நம்ம பார்க்க போறோம். ஒரு கொஸ்டின் என்ன, ஆன்ஸர் என்ன? அத நான் சொல்றேன் கரெக்ட்டா கவனிங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிறங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நெறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. "மனைக்கு விளக்கம் மடவார், மடவா தனக்கு தகைசால் புதல்வர்" அப்படின்னு இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்தது யாருன்னா, விளம்பி நாகனார் எழுதினது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் எல்லாரும். பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு எதுல இருக்கும்னா, நாலடியார்ல இருக்கும். நான்மணிக்கடிகையை பாடியவர் யாருன்னா, விளம்பி நாகனார். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யாருன்னா, நல்லாதனார். ஏழாவது நூலின் ஆசிரியர் யாருன்னா, கனி மேதாவியார். இந்த நூலுடைய ஆசிரியர் பேருனா கேட்பாங்க. நான்மணிக்கடிகைனா விளம்பி நாகனார். திரிகடுகம்னா நல்லாதனார். ஏழாவதுனா கனிமேதாவியா கனிமேதாவியார். இங்க பாருங்க, நல்லாதனார்னா வேற, நல்லந்துவனார்னா வேற. கலித்தொகைக்கு நல்லந்துவனார் வருவார். திரிகடுகம் நல்லாதனார். ஏழாதி கனிமேதாவியார். நான்மணிக்கடிகை நூல் விளம்பி நாகனார் தான். சிறுபஞ்சம் நூலும் காரி ஆசான். பாருங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்ததுனால தான் வருது. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை யாரு? பெருவாயின் முள்ளியார். கார் 40 நூலின் ஆசிரியர் யாரு? கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யாரு? கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார். லாஸ்ட் இயர்ல கூட கேட்டிருந்தாங்கல்ல, கூடலூர் கிழார். ஆற்றுணா வேண்டுவது இல் எந்த நூலின் தொடர்? பழமொழியில். நாய்க்கால் சிறுவிரல் போல் எந்த நூல்ல? நாலடியார்ல வரக்கூடியது. நாய்க்கால் சிறுவிரல் போல். அன்பின் வலியது உயிர்நிலை எந்த நூலின் தொடர்? திருக்குறள்ல வரக்கூடியதுதான். அன்பின் வலியது உயிர்நிலை. வேற எதுவும் போட்டக்கூடாது. சார் இவ்வளவுதான் திருக்குறள் பெருசா தெரியலையே. அதனால 7 சீர் இருந்தா தானே திருக்குறள் எழுதணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மனைக்கு விளக்கம் மடவாள். அது மனுக்குன்னு போட்டுதான் எக்ஸாம்ல கொஸ்டின்ல. மனைக்கு விளக்கம் மடவாள்ப்பா நான்மணிக்கடிகை. நிறைய முறை கேட்ட கேள்விதான். அடுத்து இன்னா நாற்பது பட்டினப்பாலை இன்னா நாற்பதுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. இதுதான் அது கேள்வி வந்து பொருந்தாத இணைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல வந்து இன்னா நாற்பது பட்டினப்பாலை அதுதான் பொருந்தாம இருக்கக்கூடிய. இன்னா நாற்பதுக்கும் பட்டினப்பாலைக்கும் சம்மந்தம் இருக்காது. சரியா? இந்த பட்டினப்பாலைங்கிறது 10 பாட்டுல வரக்கூடியது. 10 பாட்டுல வரக்கூடிய நூலா இருக்கும். ஓகே. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படுவது எது? நான்மணிக்கடிகை தான் துண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழிக்கு. அடைமொழியில சொல்லுவாங்க. மணிமொழி கோவை நான்மணிக்கடிகை மணின்னு வருதா? முதுமொழி காஞ்சி மொழி, அடுத்து ஆசாரக்கோவை. இது 3 தான் மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா, பழமொழி 400ல தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சொல்லுது. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்துரைக்கு அமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர் யாருன்னா, மூன்றுரை அரையனார் தான் பாடியிருக்காரு. பழமொழி 400 மூன்றுரை அரையனார் பாடினது. களவழி 40 நூல்ல யாரு? பொய்கையார். களவழி 40 நூல் யாரு எழுதுனதுன்னா, பொய்கையார் ஆசிரியர். கைநிலை ஆசிரியர் யாருன்னா, புல்லங்காடனார். கையில புல்லுக்கட்டு எடுத்துட்டு போறவங்க கூட ஞாபகம் வச்சுக்கணும். புல்லங்காடனார். அதே மாதிரி கார் 40 யாருன்னா, கண்ணங்குத்தனார். மறுபடிக்கும் கேள்வி ரிப்பீட்டடா வந்ததுதான். அருமோ நரி நக்கீற்று என்று கடல். இது எந்த நூல்ல வந்திருக்குன்னா, பழமொழி அந்த நூல்ல தான் வருது. எவ்வளவு ஸ்பீடா சொல்றேனோ, அவ்வளவு ஸ்பீடா நானும் சொல்றேன். கரெக்ட்டா அத கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாரி ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் என்னன்னா, வழிநடை உணவு. வழிநடை உணவு. மேட்ச் தி ஃபாலோயிங்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா, அரசன் அப்படின்னு அர்த்தம். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400 வரிகள்ல புகவா அப்படின்னா என்னன்னா, உணவுன்னு அர்த்தம். புகவா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா, பழமொழி 400ல தான். 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் எது நாலடியார்? அது கீழ நூல்கள் குடுத்து கேட்டிருந்ததுனால அப்படி கொஸ்டின்ஸ் வருது. 11னா 18. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுவது நாலடியார். அதே மாரி கல்வி அழகே அழகு என்றும், கல்வி கரையில கற்பவர் நான் சில நான்மணிக்கடிகை அப்படி சொல்றாங்க. அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வக திறம்பட வருவது எந்த நூல்? கீழ்க்கணக்கு நூல்கள்ல பழகுதமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுனா, நாலடியார்ல வரக்கூடியதுதான். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 11 நூல்கள். நீதியை வலியுறுத்தக்கும் நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. நாலடி 400 என குறிக்கப்படும் நூல் நாலடியார். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. செல்வம் சகடக்கால் போல் வரும் என கூறும் நூல் நாலடியார். இது எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமானது. செல்வம் சகடக்கால் போல் வரும் அப்படின்னு சொன்னது நாலடியார்ல. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார் தான். முல்லைப்பாட்டு எந்த நூலுடன் தொடர்புடையது? வஞ்சி நெடும்பாட்டு. சரிங்களா? முல்லைப்பாட்டு, வஞ்சி நெடும்பாட்டு எந்த நூலுடன் தொடர்புடையது?
பட்டினப்பாலை வேளாண் வேதம் தொடர்புடையது. பட்டினப்பாலை வேளாண் வேதம். பட்டினப்பாலை தொடர்புடைய வேளாண் இங்க பாருங்க நாலடியார் வேளாண் வேதம். இப்ப இது வந்து பட்டினப்பாலைங்கிறது 10 பாட்டு. இது வந்து பொருத்துகள் இருக்கக்கூடிய கேள்விகள்னால அப்படி உங்களுக்கு வந்திருக்கு. சரியா? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார் தான். சிறுபஞ்சு மூலம் காப்பி இலக்கியமா அல்லது அற இலக்கியமா? அற இலக்கியம். எளிமையான ஒரு கேள்விதான். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? சிறுபஞ்ச மூலம் தான். லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்துச்சுல. லாஸ்ட் இயர்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல. 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்துல தான். கண்டகத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி தான் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது 5 வேர்கள் சார்ந்தது. ஓகேவா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இப்ப நம்ம பார்க்கிறோம்னா, ஓவராலா பார்க்கிறோம்னா, அதுலேருந்து ஒரு 2 கேள்வி, ஒரு 3 கேள்வி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும். பார்க்கறதுக்கு இப்ப நீங்க அத திரும்ப திரும்ப படிச்சிருந்தீங்கன்னா, சிம்பிளா தெரியும். சரிங்களா? படிக்காம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா, ஓகே இந்த மாரி கன்டென்ட் தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுபஞ்ச மூலத்துல தான். சிறுபஞ்ச மூலத்துல கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 இருக்கும். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97. அடுத்து சிறுபஞ்ச மூலம் யார் எழுதுனா? காரியாசான் எழுதுனது. சிறுபஞ்ச மூலம் காரியாசான் தான் எழுதுனது. அதுல பொருந்தாத இணை இல்ல. கரெக்டா தான் இருக்கு. பொருந்தாத இணை கண்டறியன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. சிறுபஞ்ச மூலம் எழுதுனது காரியாசான். சரியா? வேற ஆள் பேர் கொடுத்திருப்பாங்க. காரியாசனுடன் ஒரு சாலை மாணாக்கராக இருந்தவர் யாருன்னா கனிமேதாவியார். காரியாசனுடன் ஒரு சாலை மாணாக்கியவர் யார்? கனிமேதாவியார். 7வது நூல் எழுதினவர். கண்வனப்பு, கண்ணோட்டம், எண்வனப்பு, இத்துணையாம், பண்வனப்பு, கேட்டார் என்றென்றல், கால்வனப்பு சொல்லாமை. இது வந்து இந்த பொருத்துக அதுல கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒன்று பொருத்தம்னா பொருத்துகள்ல கரெக்டா கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை என உருப்பலகு பாடியவர் யாருன்னா காரியாசான். பாடினது யாரு? காரியாசான். சிறுபஞ்ச மூலம் நூல்ல. நான்மணி கடிகை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 100 பாடல்கள். நான்மணி கடிகையில நான்மணி கடிகை பாடல்கள் எத்தனை கருத்துக்களை கொண்டு இயங்குவது? 4 கருத்துக்கள். அம்மை என்னும் மனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் இது? சிறுபஞ்ச மூலம். காரியாசான் இயற்றிய நூல் இது சிறுபஞ்ச மூலம். கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை நூலாசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றுரை அறையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். 7வது கனிமேதாவியார். திருக்கடுகம் நல்லாதனார். திருக்குறள் எந்த பகுப்பு? அறம், பொருள், இன்பம். 14 கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் நூல்களில் எண்ணிக்கை எத்தனை? 6. 14 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. 14 கீழ்கணக்கு நூல்கள் அறம் கூறும் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11 நூல்கள். நீதி நூல்கள் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 14 கீழ்கணக்கு நூல்கள் 11 நூல்கள் இருக்கு. எப்படி கேட்கிறான் பாருங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கிறாங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். பழமொழி நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா மூன்றுரை அறையினார். மூன்றுரை அறையினார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? சமண சமயம். விளம்பி நாகனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? விளம்பி. அந்த ஊர் பேரு விளம்பி. சரியா? அடுத்து விளம்பி நாகனாருடைய சமயம் எது? சமணம் சமயம். சரியா? கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் எது? 7வது. காரியாசான் எந்த ஊரை சார்ந்தவர்? மதுரை கூடலூர் கிழார் மாணாக்கர். துறைமுகம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். சிறுபஞ்ச மூலம் மூலிகைகளில் எத்தனை வேர்கள் உடல் பணி போக்க வல்லதுன்னா 5 நூல்கள். சரிங்களா? 5 வேர்கள் உடல் பணி. சிறுபஞ்ச மூல மூலிகையில் வழுதுணை என்பது எதனை குறிக்கிறதுனா சிறுவழுதுணை. சிறுபஞ்ச மூல மூலிகையில் உள்ள மல்லி வகைகள் யாவை? சிறுமல்லி, பெருமல்லி. சிறுபஞ்ச மூல மூலிகையில் உள்ள முள்செடி கண்டங்கத்திரி. சிறுபஞ்ச மூல மூலிகையில் 5வது மூலிகை நெருஞ்சி. 7வது நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 80 பாடல்கள். 7வது எந்த வகையான மருத்துவ பொருளை அடிப்படையாக கொண்டது? ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இலவங்கம். திருக்கடுகம் நூலில் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள் இருக்கு. திருக்கடுகம் நூலில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை மருந்துகள் கூறப்பட்டுள்ள? 3 மருந்துகள். திருக்கடுகத்தில் கூறப்படும் 3 மருந்துகள் யாவை? சுக்கு, மிளகு, திப்பிலி தான். அடுத்து மனிதனின் அறியாமையை போக்கும் மருந்து பொருளாக திருக்கடுகம் எதை கூறுகிறது? 3 நல்ல கருத்துக்கள். பழமொழி 400 நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 400 பாடல்கள். பழமொழி 400 ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் என்ன இடம்பெறும்னா ஒரு பரமொழி இடம்பெறும். நாலடியாரை தொகுத்தவர் யாரு? பகுமனார். நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். சரிங்களா? பகுத்தவர் வந்து தர்மர். நாலடியாரை பகுத்தவர் தர்மர். நாலடியார் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 400 வெண்பாக்கள். நாலடியாரை இயற்றிய சமண முனிவர்கள் எத்தனை பேர்னா நிறைய பேர். சரிங்களா? குறிப்பிட்ட ஆட்கள் கிடையாது. நாலடி 400 நாலடியார் தான். கீழ்கணக்குள்ள திருக்குறளுக்கு பிறகு நாலடியார். ஆசாரக்கோவை எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். ஆசாரக்கோவை எதை பற்றி விளக்குகிறது? ஒழுக்க முறைகள் பத்தி சொல்லக்கூடியது ஆசாரக்கோவை. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க. ஒழுக்க முறைகள் சம்பந்தமா. சிறுபஞ்சம் மூலம் செடி வேர்களின் மருத்துவ பயன் எதை நீக்குகிறது? உடல் நோய், மனநோய். நான்மணி கடிகை மணி போன்று சுட்டும். கருத்துக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பாடலும் 4 கருத்துக்கள் இருக்கும். நான்மணி கடிகையில 14 கீழ்கணக்குகள்ல மொத்த நூல்கள் எண்ணிக்கை எத்தனைனா 18 நூல்கள் தான். சரிங்களா? ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க எப்படி. அதெல்லாம் இப்ப கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. சரியா? சங்க இலக்கிய பாடல்கள் அடிவரையறை எத்தனைனா
மேற்கணக்கு நூல்கள் எவ்வாறு மேற்கணக்கு நூல்கள்னு வைப்பாங்க. சங்க இலக்கிய பாடல்கள் அடிவரையறை கணக்கு பண்ணி தான் வைப்பாங்க. சங்கம் அருவிய கால இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது எதுனா 17 கீழ்க்கணக்கு நூல்கள். நீதி நூல்களின் தொகுப்பாக விளங்கும் சங்கம் அருவிய காலம் எதுனா கீழ்க்கணக்கு நூல்கள். கார் 40 நூலின் திணை எதுனா முல்லை திணை. களவழி 40 பாடிய ஆசிரியர்னா பொய்கையார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோல. சரியா? 100 பார்த்தோம். இந்த 100ல இருந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, அப்படியே ரீகால் பண்ணிக்கிறங்க. இல்ல புதுசா இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நோட்ல எழுதி வச்சுக்கிறங்க. ஏன்னா, இதெல்லாம் பேசிக்கானது. இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள். பேசிக்கானது தெரிஞ்சுக்கணும். இதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுலருந்து கொஸ்டின் வந்தா தவறு பண்ணக்கூடாது. இத தாண்டி கொஸ்டின்ஸும் வருது. அதற்காகவும் அடுத்தடுத்த நாட்கள்ல வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வரும். இப்ப இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிறணும். இந்த இந்த மாரி பேசிக் எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே ஆன்சர் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் ஆன்சர் பண்றத தெளிவா நீங்களே ஆன்சர் பண்ணிறணும். ஓகே. அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ல இருந்து வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னா, நார்மல் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நாட்கள்ல வீடியோஸ உங்களுக்கு கொண்டு வரலாம். ஓகே. தேங்க் யூ ஆல். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.